ஹாய் ஹலோ எவ்ரிவன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 2025 இன்றைக்கி நடந்த எக்ஸாமில் கேட்ட ஒரு மேத்ஸ் கொஷின். எல்சிஎம் ஆஃப் ஏ+2 வந்து 1300ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஏ+1ஓட எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. 5 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி 2550 தான். எப்படின்னு பார்த்துடலாம். அதாவது மீப்போ மடங்கு, ஓகேவா? மீப்போ மா தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஏக்கும் A+1க்கும். எப்படின்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக கேட்குற எல்சிஎம் ப்ராப்ளம் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது ரெண்டு நம்பர்ஸோட பெருக்கல் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த ரெண்டு நம்பர்ஸ் என்ன? A+2. இப்போ நமக்கு ஏன்றது வந்து ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படின்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து ஏ வந்து ஒற்றை எண் எடுத்துக்கலாம். ஒற்றைப்படை எண்ணாக வந்துச்சுன்னா அதனோட ஹெச்சிசிஎஃப் வந்து என்னவாக இருக்கும்னா 1 இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் ஹெச்சிசிஎஃப் பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ பெருக்கல் A+2 1 × 1300ன்னு வருது. ஸோ இதுலேருந்து 1300 அந்த செட் போகும்போது மைனஸ்னு வருது. இதுக்கு பாருங்கள், நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். -b + r - √b² - 4ac/2aல சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் வரும். ஆனால் அப்படி வரதுக்கான சாத்தியமே இல்லை. இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அந்த XY அப்படிங்கிற நம்பரை வந்து ஈவன் நம்பர், இரட்டை எண் எடுத்துக்கலாம். அப்போ அதனுடைய HCF என்னவாக இருக்கும்? 2 வரும். ஸோ திரும்ப இந்த ஃபார்முலாவில் HCF பதில் 2ன்னு போடும்போது நமக்கு 2 × 1300, ஸோ 2600 வருது. இந்த சைடு இருக்க வேலையை அந்த சைடு போச்சுன்னா மைனஸில் வருது. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இந்த -2600 தான் காரணிப்படுத்துகிறோம், 2ஆக பிரிக்கிறோம். அப்படி பெருக்கும் போது -2600 வரணும், கூட்டினா 2ன்னு வரணும். ஸோ -50 + 52 ரெண்டுத்தையும் பெருக்கும் போது -2600 கூட்டினா +2ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த +2 அதை அப்படி பிரித்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட் 2லேருந்து ஏவை பொதுவாக எடுத்துக்கலாம், அடுத்துலேருந்து -50 பொதுவாக எடுத்துக்கிறோம். ஸோ இதை நம்ம காரணிப்படுத்தினதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ -52 +50ன்னு கிடைக்குது. மைனஸ் வேல்யூன்றதுனால இதை என்ன சொல்லிடலாம்? இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போது ப்ளஸ் வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். என்னது? ஏ வேல்யூ வந்து 15 எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ ஏ வேல்யூ 50 அப்படின்னா இப்போ வந்து நமக்கு இந்த சம்லைக்கு தெரிஞ்சிருச்சு ஏ வேல்யூ வந்து 50. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? A+1. ஸோ ஏன்றது 50 அப்படின்னா A+1 என்ன? 51. இதனோட HCF என்னவாக இருக்கும்? 50க்கும் 51க்கும் கண்டிப்பாக 1 தான் வரும், ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம், இது HCF வந்து 1 அப்படின்னா நம்ம திரும்ப இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எல்சிஎம் வேல்யூ என்னவாக இருக்கும்? அந்த ரெண்டு நம்பரோட பெருக்கல் தான் இருக்கும். ஸோ 50 51 பெருக்கும்போது 2550ன்னு கிடச்சிருது, ஓகேவா? ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2550. தேங்க்யூ.